எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மே 2021, அதாவது 2021 வருடத்தில் மே மாதத்திற்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ். முதல் கேள்வி, 2021 ஆண்டுக்கான ஏப்ரல் மாத ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் எவ்வளவு? 2021 ஆண்டுக்கான ஏப்ரல் மாத ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் எவ்வளவு? இதுக்கு சரியான விடை 1,41,384 கோடி ரூபாய். அடுத்தது இரண்டாவது கேள்வி, நாட்டின் முன்னணி பொதுத்துறை வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி வீட்டுக்கடனுக்கான வட்டியை 6.95% எத்தனை சதவீதமாக குறைத்தது? நாட்டின் முன்னணி பொதுத்துறை வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி வீட்டுக்கடனுக்கான வட்டியை 6.95% எத்தனை சதவீதமாக குறைத்தது? சரியான விடை 6.70%. அடுத்தது மூன்றாவது கேள்வி, ஆண்டிற்கான மாநில அரசுகளுக்கான பேரிடர் நிதிக்கான முதல் தவணையாக எத்தனை கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தது? 2021-22 ஆண்டிற்கான மாநில அரசுகளுக்கான பேரிடர் நிதிக்கான முதல் தவணையாக எத்தனை கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 8,873 கோடி ரூபாய். அடுத்த நான்காவது கேள்வி, எந்த நாடு தியான்ஹே என்ற விண்வெளி ஆய்வுக்களம் லாங் மார்ச் 5B/Y2 ரக ராக்கெட் மூலம் வென்சாங் ஏவுதளத்திலிருந்து விண்ணில் செலுத்தியது? எந்த நாடு தியான்ஹே என்ற விண்வெளி ஆய்வுக்களம் லாங் மார்ச் 5B/Y2 ரக ராக்கெட் மூலம் வென்சாங் ஏவுதளத்திலிருந்து விண்ணில் செலுத்தியது? இதுக்கு சரியான விடை சீனா. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, தியான்ஹே விண்வெளி ஆய்வு நிலைய களம் எத்தனை மீட்டர் நீளமும் அகலமும் உடையது? தியான்ஹே விண்வெளி ஆய்வு நிலைய களம் எத்தனை மீட்டர் நீளமும் அகலமும் கொண்டது? இதுக்கு சரியான விடை 16.6 மீட்டர் நீளம், 4.2 மீட்டர் அகலம். அடுத்தது ஆறாவது கேள்வி, இந்தியாவுக்கு எத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ நிவாரண பொருள்களை அமெரிக்கா அனுப்பி வைத்தது? இந்தியாவுக்கு எத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ நிவாரண பொருள்களை அமெரிக்கா அனுப்பி வைத்தது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ரூபாய் 740 கோடி மதிப்புள்ள. அடுத்தது, எந்த நாட்டு வரலாற்றில் முதல் முறையாக நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்தில் அதிபர் உரையின் போது அவருக்கு பின் உள்ள இருக்கையில் இரண்டிலும் பெண்கள் அமர்ந்திருந்தனர்? யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலா ஹாரிஸ் மற்றும் நான்சி பெலோசி. இதுக்கு சரியான விடை அமெரிக்கா. அந்த அதிபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோ பைடன். உரையின் போது அவருக்கு பின் இருக்கையில் இரண்டிலும் கமலா ஹாரிஸ் மற்றும் நான்சி பெலோசி ஆகிய 2 பெண்கள் அமர்ந்தனர். அடுத்தது எட்டாவது கேள்வி, உலகின் மதிப்பு மிகுந்த 10 இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் பட்டியலில் பிராண்ட் மதிப்பின் அடிப்படையில் LIC எத்தனையாவது இடத்தை பெற்றது? உலகின் மதிப்பு வாய்ந்த 10 இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் பட்டியலில் பிராண்ட் மதிப்பின் அடிப்படையில் LIC எத்தனையாவது இடத்தை பெற்றது? இதுக்கு சரியான விடை 10வது இடத்தை. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, ரயில்வே வாரியத்தின் புதிய உறுப்பினராக, அதாவது செயல்பாடுகள் மற்றும் வணிக மேம்பாட்டின் புதிய உறுப்பினராக பொறுப்பேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை சஞ்சய் குமார் மொஹந்தி.
அடுத்தது ஐபிஎல் அணிகளில் ஒன்றான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஐபிஎல் அணிகளில் ஒன்றான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை கேன் வில்லியம்சன். கேன் வில்லியம்சன். அடுத்தது அவசர தேவைக்காக எந்த தடுப்பூசியை பயன்படுத்திக் கொள்ள டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனத்துக்கு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு சமீபத்தில் அனுமதி வழங்கியது? அவசர தேவைக்காக எந்த தடுப்பூசியை பயன்படுத்திக் கொள்ள டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனத்துக்கு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு சமீபத்தில் அனுமதி வழங்கியது? இதுக்கு சரியான விடை ஸ்புட்னிக் வி. இது பாத்தீங்கன்னா ரஷ்யா நாட்டின் அதாவது கொரோனா தடுப்பூசி என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது கேசவ் மோகன் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? கேசவ் மோகன் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை வழக்குரைஞர். வழக்குரைஞர். அடுத்தது 13வது கேள்வி. இந்தியாவுக்கான இடைக்கால அமெரிக்க தூதராக யாரை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நியமித்தார்? இந்தியாவுக்கான இடைக்கால அமெரிக்க தூதராக யாரை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நியமித்தார்? இதுக்கு சரியான விடை டேனியல் ஸ்மித். டேனியல் ஸ்மித். அடுத்தது 14வது கேள்வி. கரோனா இடர்பாட்டு காலத்தில் இந்தியாவுக்கு ஆதரவளிக்கும் வகையில் எத்தனை கோடி ரூபாய் நிதியுதவி அளிப்பதாக போயிங் நிறுவனம் அறிவித்தது? கரோனா இடர்பாட்டு காலத்தில் இந்தியாவுக்கு ஆதரவளிக்கும் வகையில் எத்தனை கோடி ரூபாய் நிதியுதவி அளிப்பதாக போயிங் நிறுவனம் அறிவித்தது? இதுக்கு சரியான விடை 75 கோடி ரூபாய். 75 கோடி ரூபாய். அடுத்தது 15வது கேள்வி. கரோனாவுக்கு எதிரான போரில் இந்தியாவுக்கு உதவிடும் வகையில் வால்மார்ட் நிறுவனம் எத்தனை ஆக்சிஜன் உற்பத்தி ஆலைகளை அன்பளிப்பாக வழங்குவதாக அறிவித்தது? கரோனாவுக்கு எதிரான போரில் இந்தியாவுக்கு உதவிடும் வகையில் வால்மார்ட் நிறுவனம் எத்தனை ஆக்சிஜன் உற்பத்தி ஆலைகளை அன்பளிப்பாக வழங்குவதாக அறிவித்தது? இதுக்கு சரியான விடை 20 ஆக்சிஜன் உற்பத்தி ஆலைகள். அடுத்தது 16வது கேள்வி. கரோனா நோயாளிகளுக்கு பயன்படுத்துவதற்காக எத்தனை ஆக்சிஜன் செறிவூட்டி கருவிகளை ஐநாவின் யுனிசெப் அமைப்பு இந்தியாவுக்கு அனுப்பியது? கரோனா நோயாளிகளுக்கு பயன்படுத்துவதற்காக எத்தனை ஆக்சிஜன் செறிவூட்டி கருவிகளை ஐநாவின் யுனிசெப் அமைப்பு இந்தியாவுக்கு அனுப்பியது? இதுக்கு சரியான விடை 3000 ஆக்சிஜன் செறிவூட்டி கருவிகள். அடுத்தது 17வது கேள்வி. இந்த கேள்வியில மிக மிக முக்கியமான கேள்வி. அதாவது எந்த நாட்டில் செயற்கை மழை பொழிவிற்காக 2021ஆம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரை விமானங்கள் மூலம் 75 தடவை ரசாயன பவுடர் வானில் தூவப்பட்டது? எந்த நாட்டில் செயற்கை மழை பொழிவிற்காக 2021ஆம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரை விமானங்கள் மூலம் 75 தடவை ரசாயன பவுடர் வானில் தூவப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஐக்கிய அரபு அமீரகம். அடுத்தது 18வது கேள்வி. இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியர்கள் திரும்பி வந்தால் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை என அறிவிக்கப்பட்டது? அதாவது கரோனா 2வது அலை இந்தியாவில் ஏற்பட்ட போது இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியர்கள் திரும்பி வந்தால் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என ஆஸ்திரேலிய அரசு அறிவித்தது? சரியான விடை 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள். அடுத்தது 19வது கேள்வி. எந்த நாட்டிலிருந்து 140 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டது என அந்த நாட்டுக்கான இந்திய தூதர் பவன் கபூர் தெரிவித்தார்? இதுக்கு சரியான விடை
ஐக்கிய அரபு அமீரகம். அடுத்தது இந்தியாவின் கொரோனா நிவாரண பணிகளுக்காக ரூபாய் 29 லட்சத்தை நிதி உதவியாக எந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அளித்தது? இந்தியாவின் கொரோனா நிவாரண பணிகளுக்காக 29 லட்சம் ரூபாயை நிதி உதவியாக எந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அளித்தது? இதுக்கு சரியான விடை ஆஸ்திரேலியா. அடுத்தது 21வது கேள்வி. ஜான் லெனார்ட் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஜான் லெனார்ட் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி டென்னிஸ். டென்னிஸ். அடுத்தது 22வது கேள்வி. கேரள மாநிலத்தில் எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன? கேரள மாநிலத்தில் எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன? 140. அடுத்தது தமிழ்நாடு மாநிலத்தில் எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன? 234. அடுத்தது அஸ்ஸாம் மாநிலத்தில் எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன? 126. அடுத்தது மேற்கு வங்காள மாநிலத்தில் எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன? இதுக்கு சரியான விடை 294. 294. அடுத்தது கரோனா வைரசுக்கு எதிராக பயன்படுத்த ரஷ்யாவிலிருந்து முதற்கட்டமாக 1.5 லட்சம் ஸ்புட்னிக் வி தடுப்பு மருந்துகள் எங்கு வந்தடைந்தன? இதுக்கு சரியான விடை ஹைதராபாத். ஹைதராபாத். மன்னிக்கவும். சரியான விடை ஹைதராபாத். அடுத்தது அண்ணா பல்கலைக்கழகத்தின் புதிய பதிவாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? அண்ணா பல்கலைக்கழகத்தின் புதிய பதிவாளராக நியமனம் செய்யப்பட்டவர் ராணி மரியா லியோனி. ராணி மரியா லியோனி. இதுக்கு முன்னாடி கேள்வி என்னது? கரோனா வைரசுக்கு எதிராக பயன்படுத்த ரஷ்யாவிலிருந்து முதற்கட்டமாக 1.5 லட்சம் ஸ்புட்னிக் வி தடுப்பு மருந்துகள் ஹைதராபாத் வந்தடைந்தன. அடுத்தது 28வது கேள்வி. இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக, அதாவது கிட்டத்தட்ட 4 துணை ஆளுநர்கள் இருப்பார்கள். இதுல தற்போது புதிய துணை ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சரியான விடை டி ரவிசங்கர். டி ரவிசங்கர். அடுத்தது 29வது கேள்வி. இந்தியாவுக்கு உதவும் வகையில் எத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான கரோனா மருந்துகளை பைசர் நிறுவனம் வழங்கியது? இந்தியாவுக்கு உதவும் வகையில் எத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான கரோனா மருந்துகளை அமெரிக்காவின் பைசர் நிறுவனம் வழங்கியது? இதுக்கு சரியான விடை ரூபாய் 510 கோடி. ரூபாய் 510 கோடி. அடுத்தது 30வது கேள்வி. பாசுமதி அல்லாத அரிசியின் முதல் ஏற்றுமதி சரக்கு கப்பல் பாரதீப் துறைமுகத்திலிருந்து எந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது? பாசுமதி அல்லாத அரிசியின் முதல் ஏற்றுமதி சரக்கு கப்பல் பாரதீப் துறைமுகத்திலிருந்து எந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை வியட்நாம். வியட்நாம். அடுத்தது இந்தியாவில் 18 முதல் 45 வயதுக்குட்பட்டோருக்கு கரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தின் முதல் நாளில் எத்தனை பேருக்கு கரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது? இந்தியாவில் 18 முதல் 45 வயதுக்குட்பட்டோருக்கு கரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தின் முதல் நாளில் எத்தனை பேருக்கு கரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது? இதுக்கு சரியான விடை 86,023 பேர். அடுத்தது 32வது கேள்வி. தமிழ்நாடு மாநிலத்தில் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெருமையை அடைந்தவர் யார்? தமிழ்நாடு மாநிலத்தில் 2021ஆம் ஆண்டு
நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் என்ற பெருமையை அடைந்தவர் ஐ பெரியசாமி. ஐ பெரியசாமி. அடுத்தது 33வது கேள்வி. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன? புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன? இதுக்கு சரியான விடை 30. அடுத்து 34வது கேள்வி. மேற்கு வங்காள மாநிலத்தில் மம்தா பானர்ஜி தொடர்ந்து எத்தனையாவது முறையாக ஆட்சியை பிடித்தார்? மேற்கு வங்காள மாநிலத்தில் மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசு தொடர்ந்து எத்தனையாவது முறையாக ஆட்சியை பிடித்தது? சரியான விடை 3வது. அடுத்தது கேரள மாநிலத்தில் இடதுசாரிகள் கூட்டணி தொடர்ந்து எத்தனையாவது முறையாக ஆட்சியை பிடித்தது? இதுக்கு சரியான விடை 2வது முறையாக. 2வது முறையாக. அடுத்தது தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவை வரலாற்றில் எத்தனையாவது முறையாக திமுக கூட்டணி ஆட்சியை பிடித்தது? தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவை வரலாற்றில் எத்தனையாவது முறையாக திமுக கூட்டணி ஆட்சியை பிடித்தது? இதுக்கு சரியான விடை 6வது முறையாக. அடுத்தது ஜெர்மனியில் நடைபெற்ற 2021ஆம் ஆண்டுக்கான பவாரியன் சர்வதேச டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? ஜெர்மனியில் நடைபெற்ற 2021ஆம் ஆண்டுக்கான பவாரியன் சர்வதேச டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை நிக்கோலஸ் பாசிலாஸ்விலி. நிக்கோலஸ் பாசிலாஸ்விலி. அடுத்தது ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச பத்திரிகை சுதந்திர தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச பத்திரிகை சுதந்திர தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மே 3. அடுத்தது ஜெயந்த தலுப்தார் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை வில்வித்தை. வில்வித்தை. அடுத்து 40வது கேள்வி. சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் மூலம் 4 விண்வெளி வீரர்கள் எப்போது பூமிக்கு திரும்பினர்? சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் மூலம் 4 விண்வெளி வீரர்கள் எப்போது பூமிக்கு திரும்பினர்? இதுக்கு சரியான விடை 2 மே 2021. அடுத்தது 41வது கேள்வி. ஒலிம்பியா டுகாசிஸ். ஒலிம்பியா டுகாசிஸ் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? ஒலிம்பியா டுகாசிஸ் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை சினிமா. அடுத்தது சென்னை அணுமின் நிலையத்துக்கு புதிய இயக்குனராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சென்னை அணுமின் நிலையத்துக்கு புதிய இயக்குனராக நியமனம் செய்யப்பட்டவர் எம் பலராமமூர்த்தி. எம் பலராமமூர்த்தி. அடுத்தது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் ஆகியோரிடையே காணொலி உச்சி மாநாடு எப்போது நடைபெற்றது? சரியான விடை 4 மே 2021. அடுத்தது தேசிய அளவில் சுவாமித்வா திட்டத்தின் துவக்கத்தை குறிக்கும் வகையில் காஃபி டேபிள் புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? தேசிய அளவில் சுவாமித்வா திட்டத்தின் துவக்கத்தை குறிக்கும் வகையில் காஃபி டேபிள் புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை நரேந்திர சிங் தோமர். நரேந்திர சிங் தோமர். அடுத்தது தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்கள் 5G தொழில்நுட்ப பரிசோதனைகளை மேற்கொள்ள மத்திய அரசின் தொலைத்தொடர்பு துறை எப்போது அனுமதி வழங்கியது? சரியான விடை 4 மே 2021. அடுத்தது 5 மருத்துவ ஆக்சிஜன் ஆலைகளை DRDO எங்கு நிறுவுகிறது? அதாவது நிறுவியது? சரியான விடை 46வது கேள்விக்கு டெல்லி மற்றும் ஹரியானா. டெல்லி மற்றும் ஹரியானா. அடுத்தது இத்தாலியில் நடைபெற்ற G20 சுற்றுலா அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டவர் யார்? இத்தாலியில் நடைபெற்ற G20 சுற்றுலா அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டவர் யார்? இதுக்கு சரியான விடை பிரகலாத் சிங் பட்டேல். பிரகலாத் சிங் பட்டேல். அடுத்தது நாட்டில் முதன்முறையாக பயன்படுத்தப்பட்ட சமையல் எண்ணெயை அடிப்படையாக கொண்ட
பயோடீசல் கலந்த டீசலின் விநியோகத்தை துவக்கி வைத்தவர் யார்? சரியான விடை தர்மேந்திர பிரதான். தர்மேந்திர பிரதான். அடுத்தது 49வது கேள்வி. ஒவ்வொரு ஆண்டும் உலக ஆஸ்துமா தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக ஆஸ்துமா தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சரியான விடை மே மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை. அடுத்து ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட எத்தனை செவிலியர்களுக்கு நிரந்தர பணி வழங்கி தமிழ்நாடு மாநில சுகாதாரத்துறை அறிவிப்பு வெளியிட்டது? ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட எத்தனை செவிலியர்களுக்கு நிரந்தர பணி வழங்கி தமிழ்நாடு மாநில சுகாதாரத்துறை அறிவிப்பு வெளியிட்டது? இதுக்கு சரியான விடை 1212 செவிலியர்கள். 1212 செவிலியர்கள். அடுத்தது டெல்லியில் ஆட்டோ ரிக்ஷா மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு எவ்வளவு தொகை நிதியுதவி அளிக்கப்படும்? டெல்லியில் ஆட்டோ ரிக்ஷா மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு எவ்வளவு தொகை நிதியுதவி அளிக்கப்படும் என அந்த யூனியன் பிரதேசத்தின் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். இதுக்கு சரியான விடை ரூபாய் 5000. அடுத்து தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற கியூபா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை தமிழ்நாடு. தமிழ்நாடு. அடுத்தது இஸ்ரேல் பிரீமியர் லீக் கால்பந்து போட்டியின் நடுவராக நியமனம் செய்யப்பட்ட முதல் திருநங்கை யார்? இஸ்ரேல் பிரீமியர் லீக் கால்பந்து போட்டியின் நடுவராக நியமனம் செய்யப்பட்ட முதல் திருநங்கை சபீர் பெர்மன். சபீர் பெர்மன். அடுத்தது மேற்கு வங்காள மாநிலத்தின் முதலமைச்சராக 3வது முறையாக பதவியேற்றவர் யார்? மேற்கு வங்காள மாநிலத்தின் முதலமைச்சராக 3வது முறையாக பதவியேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை மம்தா பானர்ஜி. மம்தா பானர்ஜி. அடுத்தது மாற்றுத்திறனாளிகளின் வசதிக்காக அவர்களின் வாகனங்களுக்கு சென்று கரோனா தடுப்பூசி போடும் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை மும்பை. மாற்றுத்திறனாளிகளின் வசதிக்காக அவர்களின் வாகனங்களுக்கு சென்று கரோனா தடுப்பூசி போடும் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? மும்பை. அடுத்தது கொரோனா காலத்தில் உதவி தேவைப்படுவோருக்கு ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் என்ற இணையதளம் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டது? ஆஸ்திரேலியா. கொரோனா காலத்தில் உதவி தேவைப்படுவோருக்காக ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் என்ற இணையதளம் ஆஸ்திரேலிய நாட்டில் தொடங்கப்பட்டது. அடுத்தது அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் எத்தனை செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக 4 மே 2021 விண்ணில் செலுத்தியது? சரியான விடை 60 செயற்கைக்கோள்கள். அடுத்தது கரோனா தடுப்பு பணிக்காக ஸ்டார் இந்தியா நிறுவனம் எத்தனை கோடி ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக அறிவித்தது? கரோனா தடுப்பு பணிக்காக ஸ்டார் இந்தியா நிறுவனம் எத்தனை கோடி ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக அறிவித்தது? சரியான விடை ரூபாய் 50 கோடி. அடுத்தது ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையில் முதல் 10 இடங்களுக்குள் நுழைந்த முதல் இந்திய விக்கெட் கீப்பர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையில் முதல் 10 இடங்களுக்குள் நுழைந்த முதல் இந்திய விக்கெட் கீப்பர் என்கிற பெருமையை பெற்றவர் யார்? ரிஷப் பந்த். ரிஷப் பந்த். அடுத்தது இந்தியாவுடன் பிரிட்டன் எத்தனை கோடி ரூபாயில் புதிய வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டது? இதுக்கு சரியான விடை 10,220 கோடி ரூபாய். அடுத்தது அவசர சுகாதார சேவைகளுக்கு கடன் வழங்க வங்கிகளுக்கு எத்தனை கோடி ரூபாய் நிதியை இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்தது? இதுக்கு சரியான விடை ரூபாய் 50,000 கோடி. ரூபாய் 50,000 கோடி. அடுத்தது எந்த நாட்டிலிருந்து 6வது தவணையாக 3 ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன? பிரான்ஸ். எந்த நாட்டிலிருந்து 6வது தவணையாக 3 ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன? பிரான்ஸ். அடுத்தது இமயமலையில் பனி படர்ந்த கங்கை தண்ணீரில் விளைந்த திணையை முதல் முறையாக எந்த நாட்டிற்கு
இந்தியா ஏற்றுமதி செய்கிறது. இதுக்கு சரியான விடை டென்மார்க். டென்மார்க். அடுத்தது 64வது கேள்வி, ஆதார் பொருந்தக்கூடிய தன்மையை உள்ளடக்கிய சமூக பாதுகாப்பு விதி 2020 எந்த பிரிவை மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்தது? ஆதார் பொருந்தக்கூடிய தன்மையை உள்ளடக்கிய சமூக பாதுகாப்பு விதி 2020 எந்த பிரிவை மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்தது? சரியான விடை 142வது. அடுத்தது 65வது கேள்வி, பார்போரா ஸ்ட்ரிகோவா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? பார்போரா ஸ்ட்ரிகோவா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை டென்னிஸ். அடுத்தது 66வது கேள்வி, வருவாய் பற்றாக்குறை மானியமாக 17 மாநிலங்களுக்கு மத்திய அரசு எத்தனை கோடி ரூபாய் விடுவித்தது? ரூபாய் 9871 கோடி ரூபாய். அடுத்தது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் புதிய முதலமைச்சராக 7 மே 2021 பதவியேற்றவர் யார்? என் ரங்கசாமி. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் புதிய முதலமைச்சராக 7 மே 2021 பதவியேற்றவர் என் ரங்கசாமி. அடுத்தது தமிழ்நாடு மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக 7 மே 2021 பதவியேற்றவர் யார்? தமிழ்நாடு மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக 7 மே 2021 பதவியேற்றவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அடுத்தது 69வது கேள்வி, தமிழ்நாடு மாநிலத்தில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறைக்கான திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தமிழ்நாடு மாநிலத்தில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறைக்கான திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் IAS. அடுத்தது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் தனி செயலாளர்களாக எத்தனை IAS அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டனர்? 4. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் தனி செயலாளர்களாக 4 IAS அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டனர். அடுத்தது தமிழ்நாடு மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் மு.க. ஸ்டாலின் எத்தனை முக்கிய கோப்புகளில் முதல் முறையாக கையெழுத்திட்டார்? இதுக்கு சரியான விடை 5 முக்கிய கோப்புகள். அடுத்தது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான எத்தனை அமைச்சர்களுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பதவி பிரமாணம் செய்து வைத்தார்? தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான எத்தனை அமைச்சர்களுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பதவி பிரமாணம் செய்து வைத்தார்? இது சரியான விடை 33 அமைச்சர்கள். அடுத்தது தமிழ்நாடு மாநிலத்தின் புதிய தலைமை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தமிழ்நாடு மாநிலத்தின் புதிய தலைமை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் வே. இறையன்பு. அடுத்தது தமிழ்நாடு மாநில செய்தித்தாள் கழகத்தின் நிர்வாக இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தமிழ்நாடு மாநில செய்தித்தாள் கழகத்தின் நிர்வாக இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் ராஜீவ் ரஞ்சன். ராஜீவ் ரஞ்சன். அடுத்தது உலக வர்த்தக அமைப்பில் இந்தியா முன்மொழிந்தபடி தடுப்பூசி காப்புரிமை விளக்கத்துக்கு எந்த நாடு ஆதரவு தெரிவித்தது? உலக வர்த்தக அமைப்பில் இந்தியா முன்மொழிந்தபடி தடுப்பூசி காப்புரிமை விளக்கத்துக்கு எந்த நாடு ஆதரவு தெரிவித்தது? சரியான விடை அமெரிக்கா. அமெரிக்கா. அடுத்தது அடுத்த கேள்வி, சமீபத்தில் காலமான உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி M.Y. இக்பால் எந்த உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதியாக பணிபுரிந்தவர்? இதுக்கு சரியான விடை சென்னை உயர் நீதிமன்றம். அடுத்தது எந்த நாட்டைச் சேர்ந்த பெண் சிஸ்லி ஒரே பிரசவத்தில் 9 குழந்தைகளை பெற்றெடுத்தார்? எந்த நாட்டைச் சேர்ந்த பெண் சிஸ்ஸி
ஒரே பிரசவத்தில் 9 குழந்தைகளை பெற்றெடுத்தார்? மாலி. அடுத்தது, சமீபத்தில் காலமான பிரதாப்பாய் சா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? சமீபத்தில் காலமான பிரதாப்பாய் சா எந்த மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் நிதியமைச்சர்? இது சரியான விடை குஜராத். அடுத்தது 79வது கேள்வி, ஒரு டோஸ் செலுத்திக் கொள்ளும் 79.4% செயல்திறனை கொண்ட ஸ்புட்னிக் லைட் எனும் கரோனா தடுப்பூசி எந்த நாடு கண்டுபிடித்தது? ஒரு டோஸ் செலுத்திக் கொள்ளும் 79.4% செயல்திறனை கொண்ட ஸ்புட்னிக் லைட் எனும் கரோனா தடுப்பூசி எந்த நாடு கண்டுபிடித்தது? சரியான விடை ரஷ்யா. அடுத்தது, கோவின் செயலியில் ஒரு 4 இலக்க பாதுகாப்பு எண் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? கோவின் செயலியில் ஒரு 4 இலக்க பாதுகாப்பு எண் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? இதுக்கு சரியான விடை 6 மே 2021. 6 மே 2021 கோவின் செயலியில் ஒரு 4 இலக்க பாதுகாப்பு எண் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 6 மே 2021. மன்னிக்கவும், இதுக்கு சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா 8 மே 2021. 8 மே 2021 கோவின் செயலியில் ஒரு 4 இலக்க பாதுகாப்பு எண் 8 மே 2021 அறிமுகப்படுத்தப்பட்டது. 81வது கேள்வி, இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அதாவது DRDO தயாரிக்கப்பட்ட எந்த கொரோனா சிகிச்சை மருந்துக்கு மருந்துகள் கட்டுப்பாட்டு ஜெனரல் ஒப்புதல் அளித்தது? சரியான விடை 2DG அதாவது 2-டியாக்சி டி குளுக்கோஸ். அடுத்தது 82வது கேள்வி, எந்த நாட்டின் தயாரிப்பான சினோஃபார்ம் கொரோனா தடுப்பூசியை அவசரகால அடிப்படையில் பயன்படுத்த உலக சுகாதார நிறுவனம் ஒப்புதல் வழங்கியது? எந்த நாட்டின் தயாரிப்பான சினோஃபார்ம் கொரோனா தடுப்பூசியை அவசரகால அடிப்படையில் பயன்படுத்த உலக சுகாதார நிறுவனம் ஒப்புதல் அளித்தது? சரியான விடை சீனா. அடுத்தது 83வது கேள்வி, கொரோனா பரவலை தடுக்க அவசரகால அடிப்படையில் பைசர் தடுப்பு மருந்தை பயன்படுத்த எந்த நாடு அனுமதி வழங்கியது? கொரோனா பரவலை தடுக்க அவசரகால அடிப்படையில் பைசர் தடுப்பு மருந்தை பயன்படுத்த எந்த நாடு அனுமதி வழங்கியது? சரியான விடை இலங்கை. இலங்கை. அடுத்தது 83வது கேள்வி, சஃபாரி பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? சஃபாரி பூங்கா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ளது. அடுத்தது 85வது கேள்வி, இந்திய ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களின் கூட்டத்தில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டவர் யார்? இந்திய ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களின் கூட்டத்தில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டவர் யார்? சரியான விடை பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்தது உலக சுகாதார நிறுவனத்தின் அதாவது WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனத்தின் ஒப்புதலை பெற்ற 6வது கொரோனா தடுப்பூசி எது? உலக சுகாதார நிறுவனத்தின் ஒப்புதலை பெற்ற 6வது கொரோனா தடுப்பூசி எது? சரியான விடை சினோஃபார்ம். அடுத்தது எந்த மாநிலத்தில் அரசு நகர பேருந்துகளில் பெண்கள் இலவச பயணம் செய்யும் திட்டம் 8 மே 2021 முதல் நடைமுறைக்கு வந்தது? எந்த மாநிலத்தில் அரசு நகர பேருந்துகளில்
பெண்கள் இலவச பயணம் செய்யும் திட்டம் 8 மே 2021 முதல் நடைமுறைக்கு வந்தது. சரியான விடை தமிழ்நாடு. தமிழ்நாடு. அடுத்தது 2021 நடைபெறும் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு மல்யுத்தத்தில் தகுதி பெற்ற 7வது இந்தியர் யார்? 2021 நடைபெறும் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு மல்யுத்தத்தில் தகுதி பெற்ற 7வது இந்தியர் யார்? இதுக்கு சரியான விடை சுமித் மாலிக். சுமித் மாலிக். அடுத்து சீமா பிஸ்லா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சீமா பிஸ்லா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? மல்யுத்தம். மல்யுத்தம். அடுத்தது அர்ஜுன் லால் ஜாட் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? அர்ஜுன் லால் ஜாட் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சரியான விடை துடுப்பு படகு. துடுப்பு படகு. அடுத்தது ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா என்ற போர்க்கப்பல் எந்த நாட்டுக்கு சொந்தமானது? ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா என்ற போர்க்கப்பல் எந்த நாட்டுக்கு சொந்தமானது? சரியான விடை இந்தியா. அடுத்தது தமிழ்நாடு மாநில அரசின் தலைமை கொறடாவாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தமிழ்நாடு மாநில அரசின் தலைமை கொறடாவாக நியமனம் செய்யப்பட்டவர் கோவி செலியன். அடுத்தது தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவையின் அவை முன்னவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவையின் அவை முன்னவராக நியமனம் செய்யப்பட்டவர் துரைமுருகன். அடுத்தது தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக நியமனம் செய்யப்பட்டவர் கு பிச்சாண்டி. அடுத்தது தமிழ்நாடு மாநில சுகாதாரத்துறையின் சிறப்பு பணி அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தமிழ்நாடு மாநில சுகாதாரத்துறையின் சிறப்பு பணி அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் பி செந்தில்குமார். அடுத்தது தமிழ்நாடு மாநில பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தமிழ்நாடு மாநில பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் டி ஜெகநாதன். அடுத்தது தமிழ்நாடு மாநில தேசிய சுகாதார இயக்ககத்தின் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தமிழ்நாடு மாநில தேசிய சுகாதார இயக்ககத்தின் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் தாரேஸ் அகமது. அடுத்தது தமிழ்நாடு மாநில சுகாதார திட்ட இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தமிழ்நாடு மாநிலத்தின் சுகாதார திட்ட இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் எஸ் உமா. எஸ் உமா. அடுத்தது சென்னை மாநகரத்தின் புதிய காவல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சென்னை மாநகரத்தின் புதிய காவல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர் சங்கர் ஜிவால். சங்கர் ஜிவால். அடுத்தது தமிழ்நாடு மாநில சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தமிழ்நாடு மாநில சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டவர் தாமரை கண்ணன். அடுத்தது தமிழ்நாடு மாநில உளவுத்துறையின் புதிய டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தமிழ்நாடு மாநில உளவுத்துறையின் புதிய டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டவர் டேவிட்சன் தேவாசீர்வாதம். டேவிட்சன் தேவாசீர்வாதம். அடுத்தது ஒவ்வொரு ஆண்டும் உலக செஞ்சிலுவை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக செஞ்சிலுவை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சரியான விடை மே 8. மே 8. அடுத்தது சென்னை மாநகராட்சியின் புதிய ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சென்னை மாநகராட்சியின் புதிய ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர் ககன்தீப் சிங் பேடி. ககன்தீப் சிங் பேடி. அடுத்தது தமிழ்நாடு மாநில சட்டசபையின்
சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? தமிழ்நாடு மாநில சட்டசபையின் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டவர் அப்பாவு. அடுத்தது, தமிழ்நாடு மாநில அரசின் புதிய தலைமை வழக்கறிஞராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தமிழ்நாடு மாநில அரசின் புதிய தலைமை வழக்கறிஞராக நியமனம் செய்யப்பட்டவர் ஆர் சண்முக சுந்தரம். ஆர் சண்முக சுந்தரம். அடுத்தது, கொரோனா கட்டளை மையத்திற்கு எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டது? கொரோனா கட்டளை மையத்திற்கு எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டது? சரியான விடை 6 ஐஏஎஸ் அதிகாரிகள். 6 ஐஏஎஸ் அதிகாரிகள். அடுத்தது, ஜிம்பாப்வே நாட்டில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக ரன்களை சேர்த்த பாகிஸ்தானிய வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? ஜிம்பாப்வே நாட்டில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக ரன்களை சேர்த்த பாகிஸ்தானியர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? சரியான விடை அபித் அலி. அபித் அலி. அடுத்தது, சமீபத்தில் காலமான ரகுநாத் மொஹபத்ரா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? சமீபத்தில் காலமான ரகுநாத் மொஹபத்ரா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? சரியான விடை ஒடிசா. ஒடிசா. அடுத்து, லண்டன் மேயராக தேர்வு செய்யப்பட்ட முதல் முஸ்லிம் என்ற பெருமையை பெற்ற சாதிக் கான் எந்த நாட்டு வம்சாவளியை சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை பாகிஸ்தான். அடுத்து, இரண்டாம் உலகப் போரில் வென்றதை எந்த நாடு 1000 ஆளில்லா விமானங்களை சமாதான புறா வடிவில் பறக்கவிட்டு உற்சாகமாக கொண்டாடியது? இரண்டாம் உலகப் போரில் வென்றதை எந்த நாடு 1000 ஆளில்லா விமானங்களை சமாதான புறா வடிவில் பறக்கவிட்டு உற்சாகமாக கொண்டாடியது? இதுக்கு சரியான விடை ரஷ்யா. அடுத்து, மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள எத்தனை லட்சம் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ரூபாய் 108 கோடி கொரோனா நிவாரண நிதி ஒதுக்கீடு செய்து மாநில அரசு அறிவிப்பு வெளியிட்டது? மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள எத்தனை லட்சம் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ரூபாய் 108 கோடி கொரோனா நிவாரண நிதி ஒதுக்கீடு செய்து மாநில அரசு அறிவிப்பு வெளியிட்டது? இதுக்கு சரியான விடை 7.2 லட்சம் ஆட்டோ ஓட்டுநர்கள். அடுத்தது, ஸ்பெயினில் நடைபெற்ற 2021ஆம் ஆண்டுக்கான மாட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை யார்? ஸ்பெயினில் நடைபெற்ற 2021ஆம் ஆண்டுக்கான மாட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை அரீனா சபலென்கா. 2021ஆம் ஆண்டுக்கான ஸ்பெயின் கிராண்ட் பிரீ ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் முதலிடம் பிடித்த வீரர் யார்? 2021ஆம் ஆண்டுக்கான ஸ்பெயின் கிராண்ட் பிரீ ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் முதலிடம் பிடித்த வீரர் இங்கிலாந்து கார்பந்தய வீரர் லீவிஸ் ஹாமில்டன். லீவிஸ் ஹாமில்டன். அடுத்தது, சீனாவின் லாங் மார்ச் 4B ராக்கெட்டின் மிகப்பெரிய பாகம் எங்கு விழுந்தது? சீனாவின் லாங் மார்ச் 5B ராக்கெட்டின் மிகப்பெரிய பாகம் எங்கு விழுந்தது? சரியான விடை இந்திய பெருங்கடலில். இந்திய பெருங்கடலில். அடுத்தது, 115வது கேள்வி, சமீபத்தில் காலமான சந்திரகாந்தன் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? சமீபத்தில் காலமான சந்திரகாந்தன் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, எழுத்தாளர். அடுத்தது, இந்திய வரலாற்றில் முதல் முறையாக இராணுவத்தின் காலாட்படை போலீஸ் பிரிவில் எத்தனை பெண்கள் சேர்க்கப்பட்டனர்? இந்திய வரலாற்றில் முதல் முறையாக இராணுவத்தின் காலாட்படை போலீஸ் பிரிவில் எத்தனை பெண்கள் சேர்க்கப்பட்டனர்? 83 பெண்கள். அடுத்தது, 117வது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய செயல் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்?
இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய செயல் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் ஜோஸ் ஜே கட்டூர். ஜோஸ் ஜே கட்டூர். அடுத்தது, அஸ்ஸாம் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக 10 மே 2021 பதவியேற்றவர் யார்? அஸ்ஸாம் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக 10 மே 2021 பதவியேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஹிமந்த பிஸ்வா சர்மா. ஹிமந்த பிஸ்வா சர்மா. அடுத்தது, தமிழ்நாடு மாநில மக்களுக்கு கொரோனா நிவாரண நிதி முதல் தவணை 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை தலைமை செயலகத்தில் 10 மே 2021 தொடங்கி வைத்தவர் யார்? தமிழ்நாடு மாநில மக்களுக்கு கொரோனா நிவாரண நிதி முதல் தவணை 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை தலைமை செயலகத்தில் தொடங்கி வைத்தவர் யார்? சரியான விடை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அடுத்தது, தமிழ்நாடு மாநில சட்டசபையின் தற்காலிக சபாநாயகராக 10 மே 2021 பதவியேற்றவர் யார்? தமிழ்நாடு மாநில சட்டசபையின் தற்காலிக சபாநாயகராக 10 மே 2021 பதவியேற்றவர் யார்? சரியான விடை கு பிச்சாண்டி. கு பிச்சாண்டி. அடுத்தது, மேற்கு வங்காள மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையிலான அமைச்சரவையில் எத்தனை பேர் அமைச்சர்களாக 10 மே 2021 பதவியேற்றனர்? மேற்கு வங்காள மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையிலான அமைச்சரவையில் எத்தனை பேர் அமைச்சர்களாக 10 மே 2021 பதவியேற்றனர்? இதுக்கு சரியான விடை 43 பேர். 43 பேர். அடுத்தது, சமுத்திர சேது 2 ஒரு பகுதியாக இந்திய கடற்படை கப்பல் திரிகான் 10 மே 2021 40 மெட்ரிக் டன் திரவ ஆக்சிஜனோடு எந்த நகரை வந்தடைந்தது? இதுக்கு சரியான விடை மும்பை. அடுத்து, அஸ்ஸாம் மாநிலத்தின் எத்தனையாவது முதலமைச்சராக ஹிமந்தா பிஸ்வா சர்மா 10 மே 2021 பதவியேற்றார்? அஸ்ஸாம் மாநிலத்தின் எத்தனையாவது முதலமைச்சராக ஹிமந்தா பிஸ்வா சர்மா 10 மே 2021 பதவியேற்றார்? சரியான விடை 15வது. 15வது. அடுத்தது, 124வது கேள்வி, சமீபத்தில் காலமான லலித் ராம் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? சமீபத்தில் காலமான லலித் ராம் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? சரியான விடை ராணுவம். அடுத்தது, இன்கிராம் மைக்ரோ நிறுவனத்தின் எத்தனை சதவீத பங்குகளை இமோலா அக்யூசேஷன் நிறுவனம் வாங்க சிசிஐ ஒப்புதல் அளித்தது? சரியான விடை 100%. அடுத்தது, தமிழ்நாடு மாநில சட்டசபையின் எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? தமிழ்நாடு மாநில சட்டசபையின் எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அடுத்தது, 2021 ஆண்டுக்கான ஏப்ரல் மாதத்துக்கான ஐசிசியின் சிறந்த வீரர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? 2021 ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கான ஐசிசியின் சிறந்த வீரர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் பாகிஸ்தான் அணியின் கேப்டன் பாபர் அசாம். அடுத்தது, 2021 ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கான ஐசிசியின் சிறந்த வீராங்கனை விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? 2021 ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கான ஐசிசி வேற எதுவும் இல்லை, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலின் சிறந்த வீராங்கனை விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் அலிசா ஹீலி. அலிசா ஹீலி. அடுத்தது, ஸ்பெயினில் நடைபெற்ற 2021 ஆண்டுக்கான மாட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? ஸ்பெயினில் நடைபெற்ற 2021 ஆண்டுக்கான மாட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை அலெக்சாண்டர் ஜுவரேவ். அலெக்சாண்டர் ஜுவரேவ். அடுத்தது, சமீபத்தில் காலமான ஃபார்ச்சுனேட்டோ பிராங்கோ எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஃபார்ச்சுனேட்டோ பிராங்கோ கால்பந்து. கால்பந்து. அடுத்து, தமிழ்நாடு மாநிலத்தின்
16வது சட்டசபையின் சபாநாயகராக 12 மே 2021 பதவியேற்றவர் யார்? தமிழ்நாடு மாநிலத்தின் 16வது சட்டசபையின் சபாநாயகராக 12 மே 2021 பதவியேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை அப்பாவு. அடுத்தது, தமிழ்நாடு மாநிலத்தின் 16வது சட்டசபையின் துணை சபாநாயகராக 12 மே 2021 பதவியேற்றவர் யார்? தமிழ்நாடு மாநிலத்தின் 16வது சட்டசபையின் துணை சபாநாயகராக 12 மே 2021 பதவியேற்றவர் கு பிச்சாண்டி. கு பிச்சாண்டி. அடுத்தது, கரோனா தடுப்பு பணிகளுக்காக ட்விட்டர் நிறுவனம் இந்தியாவுக்கு எத்தனை கோடி ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக அறிவித்தது? கரோனா தடுப்பு பணிகளுக்காக ட்விட்டர் நிறுவனம் இந்தியாவுக்கு எத்தனை கோடி ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக அறிவித்தது? இதுக்கு சரியான விடை 110 கோடி ரூபாய். அடுத்தது, 2022 ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஐக்கிய நாடுகள் தெரிவித்தது? 2022 ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 10.1% இருக்கும் என ஐநா தெரிவித்தது. அடுத்தது, சர்வதேச செவிலியர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது கொண்டாடப்படுகிறது? சர்வதேச செவிலியர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது கொண்டாடப்படுகிறது? மே 12. அடுத்தது, ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தொழில்நுட்ப தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தொழில்நுட்ப தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதுக்கு சரியான விடை மே 11. மே 11. அடுத்து, கேரளா மாநிலத்தில் நீண்ட காலம் அமைச்சராக பணியாற்றிய பெண் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் யார்? கேரளா மாநிலத்தில் நீண்ட காலம் அமைச்சராக பணியாற்றிய பெண் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் யார்? இதுக்கு சரியான விடை KR கௌரி. KR கௌரி. அடுத்து, INS கொச்சி மற்றும் INS தபார் என்ற இரு போர்க்கப்பல்கள் முக்கியமான மருத்துவ பொருட்களுடன் 11 மே 2021 எந்த துறைமுகத்துக்கு வந்தன? INS கொச்சி மற்றும் INS தபார் என்ற இரு போர்க்கப்பல்கள் முக்கியமான மருத்துவ பொருட்களுடன் 11 மே 2021 எந்த துறைமுகத்துக்கு வந்தன? இதுக்கு சரியான விடை நியூ மங்களூர் துறைமுகம். நியூ மங்களூர் துறைமுகம். அடுத்தது, சமீபத்தில் காலமான எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளர் ஹோமன் போர்கோஹெய்ன் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? சமீபத்தில் காலமான எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளர் ஹோமன் போர்கோஹெய்ன் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? அஸ்ஸாம். அடுத்து, சௌரவ் சௌத்ரி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சௌரவ் சௌத்ரி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சரியான விடை துப்பாக்கி சுடுதல். துப்பாக்கி சுடுதல். அடுத்து, conspiracy to kill Rajiv Gandhi from CBI files. conspiracy to kill Rajiv Gandhi from CBI files என்ற ஆங்கில புத்தகத்தை எழுதி வெளியிட்டவர் யார்? இது சரியான விடை ரகோத்தமன். ரகோத்தமன். அடுத்து, முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத் தலைமையிலான எத்தனை பேர் கொண்ட கரோனா நிவாரண பணிக்குழுவை காங்கிரஸ் அமைத்தது? முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத் தலைமையில் எத்தனை பேர் கொண்ட கரோனா நிவாரண பணிக்குழுவை காங்கிரஸ் அமைத்தது? சரியான விடை 13 பேர். அடுத்தது, இந்தியாவில் கரோனா தொற்று வேகமாக பரவுவதற்கு முக்கிய காரணம் P1.617 எனும் உருமாற்றம் அடைந்த கரோனா வைரஸ் ஆகும். அடுத்தது, 144வது கேள்வி, பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தயாரித்த
1.5 லட்சம் ஆக்சிஜன் உபகரணங்களை எத்தனை கோடி ரூபாய் மதிப்பில் வாங்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியது? சரியான விடை 322 கோடி ரூபாய். 322 கோடி ரூபாய். அடுத்து, ஏசிசி வகை பேட்டரி உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக எத்தனை கோடி மதிப்பிலான உற்பத்தி சார்ந்த ஊக்குவிப்பு திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது? ஏசிசி வகை பேட்டரி உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக எத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி சார்ந்த ஊக்குவிப்பு திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது? 18,100 கோடி ரூபாய். அடுத்தது, எந்த நாட்டில் இருந்து 248 காலி ஆக்சிஜன் சிலிண்டர்களை தமிழக அரசே நேரடி கொள்முதல் செய்தது? எந்த நாட்டிலிருந்து 248 காலி ஆக்சிஜன் சிலிண்டர்களை தமிழக அரசே நேரடியாக கொள்முதல் செய்தது? சரியான விடை சிங்கப்பூர். அடுத்தது, எந்த இரு நாடுகள் இடையே பட்டய கணக்கு துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ள மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது? எந்த இரு நாடுகள் இடையே பட்டய கணக்கு துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ள மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது? சரியான விடை இந்தியா மற்றும் கத்தார். இந்தியா மற்றும் கத்தார். அடுத்தது, எந்த நாட்டிலிருந்து இந்திய கடற்படைக்கு சொந்தமான தர்காஸ் என்ற கப்பல் மூலமாக மேலும் 40 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் 12 மே 2021 இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தது? இதுக்கு சரியான விடை கத்தார். அடுத்து, பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனராக தேர்வு செய்யப்பட்டவர் அருண்குமார் சிங். அருண்குமார் சிங். அடுத்தது, எந்த மாநில அரசு 13,487 கோடி ரூபாய் மதிப்பிலான 10 புதிய தொழில் திட்டங்களுக்கு 12 மே 2021 ஒப்புதல் வழங்கியது? கர்நாடகா. கர்நாடகா. அடுத்தது, கொரோனா பாதிப்பால் காலமான வி சந்திரசேகர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? கொரோனா பாதிப்பால் காலமான வி சந்திரசேகர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சரியான விடை டேபிள் டென்னிஸ். அடுத்து, 2021 ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்தியாவின் தொழில் உற்பத்தி எத்தனை சதவீதம் வளர்ச்சி அடைந்தது? 2021 ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்தியாவின் தொழில் உற்பத்தி எத்தனை சதவீதம் வளர்ச்சி அடைந்தது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 22.4%. அடுத்து, 2021 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நாட்டின் சில்லறை பணவீக்கம் எத்தனை சதவீதமாக குறைந்தது? 2021 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நாட்டின் சில்லறை பணவீக்கம் எத்தனை சதவீதமாக குறைந்தது? இதுக்கு சரியான விடை 4.29%. அடுத்தது, 2021-22 நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஜப்பானை சேர்ந்த நோமுரா நிறுவனம் கணித்தது? 2021-22 நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஜப்பானை சேர்ந்த நோமுரா நிறுவனம் கணித்தது? இதுக்கு சரியான விடை 10.8%. 10.8%. அடுத்து, இலங்கை ஒருநாள் கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இலங்கை ஒருநாள் கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை குசால் பெரேரா. குசால் பெரேரா. அடுத்து, வாட்ஸ்அப் தகவல்களை பயன்படுத்த பேஸ்புக் நிறுவனத்துக்கு எந்த நாட்டைச் சேர்ந்த தனியுரிமை கண்காணிப்பு அமைப்பு தடை விதித்தது? வாட்ஸ்அப் தகவல்களை பயன்படுத்த பேஸ்புக் நிறுவனத்துக்கு எந்த நாட்டைச் சேர்ந்த தனியுரிமை கண்காணிப்பு அமைப்பு தடை விதித்தது? சரியான விடை ஜெர்மனி. அடுத்து, பங்களாதேஷ் நாட்டிற்கு எத்தனை லட்சம் டோஸ் சினோஃபார்ம் கரோனா தடுப்பூசிகளை சீனா
இலவசமாக வழங்கியது? பங்களாதேஷ் நாட்டிற்கு எத்தனை லட்சம் டோஸ் சினோஃபார்ம் கரோனா தடுப்பூசிகளை சீனா இலவசமாக வழங்கியது? 5 லட்சம் டோஸ். அடுத்தது, பிரிக்ஸ் நாடுகளின் முதல் வேலைவாய்ப்பு குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? பிரிக்ஸ் நாடுகளின் முதல் வேலைவாய்ப்பு குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் அபூர்வ சந்திரா. அபூர்வ சந்திரா. அடுத்தது, பிரிக்ஸ் நாடுகளின் முதல் வேலைவாய்ப்பு செயற்குழு கூட்டத்தை எந்த நாடு நடத்தியது? பிரிக்ஸ் நாடுகளின் முதல் வேலைவாய்ப்பு செயற்குழு கூட்டத்தை எந்த நாடு நடத்தியது? சரியான விடை இந்தியா. அடுத்து, பிரிக்ஸ் நாடுகளின் முதல் வேலைவாய்ப்பு குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது? பிரிக்ஸ் நாடுகளின் முதல் வேலைவாய்ப்பு குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது? சரியான விடை டெல்லி. அடுத்து, உச்சநீதிமன்றத்தில் காணொளி முறையில் நடைபெறும் வழக்கு விசாரணையை பத்திரிகையாளர்கள் பார்ப்பதற்கான மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியவர் யார்? உச்சநீதிமன்றத்தில் காணொளி முறையில் நடைபெறும் வழக்கு விசாரணையை பத்திரிகையாளர்கள் பார்ப்பதற்கான மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியவர் யார்? சரியான விடை என்.வி. ரமணா. என்.வி. ரமணா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அடுத்தது, நேபாள நாட்டின் புதிய பிரதமராக மீண்டும் நியமனம் செய்யப்பட்டவர் யார்? கே.பி. சர்மா ஒலி. அடுத்தது, பிரதமர் கிஷான் திட்டத்தின் கீழ் 9.5 கோடிக்கும் அதிகமான விவசாய குடும்பங்களுக்கு எத்தனை கோடி ரூபாய் 8வது தவணை நிதியுதவி வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது? பிரதமர் கிஷான் திட்டத்தின் கீழ் 9.5 கோடிக்கும் அதிகமான விவசாய குடும்பங்களுக்கு எத்தனை கோடி ரூபாய் 8வது தவணை நிதியுதவி வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது? ரூபாய் 20,000 கோடி. அடுத்தது, எந்த மாநிலத்தில் எனது குடும்பம் எனது பொறுப்பு என்ற கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடங்கப்பட்டது? எந்த மாநிலத்தில் எனது குடும்பம் எனது பொறுப்பு என்ற கொரோனா விழிப்புணர்வு பிரச்சார இயக்கம் தொடங்கப்பட்டது? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா. அடுத்தது, இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியின் புதிய பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியின் புதிய பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சரியான விடை ரமேஷ் பவார். ரமேஷ் பவார். அடுத்தது, பவானி தேவி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? பவானி தேவி வாள்சண்டை விளையாட்டுடன் தொடர்புடையவர். அடுத்து, அதாவது ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய வாள்சண்டை வீராங்கனை பவானி தேவி என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, தமிழ்நாடு மாநிலத்திற்கு மேற்கு வங்காள மாநிலத்தின் துர்காப்பூரிலிருந்து சென்னை தண்டையார்பேட்டைக்கு எத்தனை மெட்ரிக் டன் ஆக்சிஜனுடன் முதல் ஆக்சிஜன் ரயில் வந்தது? இதுக்கு சரியான விடை 80 மெட்ரிக் டன். 80 மெட்ரிக் டன். அடுத்தது, கடலூர் மாவட்டத்தில் சிப்காட் வளாகத்தில் இயங்கி வரும் கிரிம்சன் நிறுவனத்தில் எந்த வாயு நிரம்பிய பாய்லர் வெடித்து விபத்து ஏற்பட்டது? கடலூர் மாவட்டத்தில் சிப்காட் வளாகத்தில் இயங்கி வரும் கிரிம்சன் நிறுவனத்தில் எந்த வாயு நிரம்பிய பாய்லர் வெடித்து விபத்து ஏற்பட்டது? அமோனியா. அதாவது NH3 அமோனியா. அடுத்து, வெளிநாடு வாழ் இந்தியர்கள் 2020ஆம் ஆண்டில் எத்தனை லட்சம் கோடி ரூபாய் தாய்நாட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக உலக வங்கி தெரிவித்தது? இதுக்கு சரியான விடை ரூபாய் 6 லட்சம் கோடி. ரூபாய் 6 லட்சம் கோடி. அடுத்து, கூட்டுறவு நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை எத்தனையாக உயர்த்த தமிழக அரசு உத்தரவிட்டது? கூட்டுறவு நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை எத்தனையாக உயர்த்த தமிழக அரசு உத்தரவிட்டது? சரியான விடை 60 வயது. 60 வயது. அடுத்தது, இந்தியாவில் ரஷ்யாவின் கரோனா தடுப்பூசியான ஸ்புட்னிக் V முதல் முறையாக எந்த நகரில் செலுத்தப்பட்டது? ஹைதராபாத். ஹைதராபாத். அடுத்தது,
எந்த மாநில அரசு கரோனா தொற்றால் உயிரிழந்த பெற்றோரின் பிள்ளைகளுக்கு இலவச கல்வியும் மாதந்தோறும் ரூபாய் 5000 உதவித்தொகையும் அறிவித்தது? எந்த மாநில அரசு கரோனா தொற்றால் உயிரிழந்த பெற்றோரின் பிள்ளைகளுக்கு இலவச கல்வியும் மாதந்தோறும் ரூபாய் 5000 உதவித்தொகையும் அறிவித்தது? இதுக்கு சரியான விடை மத்திய பிரதேசம். அடுத்தது, எந்த மாநில கொரோனா நோயாளிகளிடம் மியூகோமிகோசிஸ் என்ற பூஞ்சை தொற்று கண்டறியப்பட்டது? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா. அடுத்து, கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக 500 பிளாஸ்மா அலகுகளை செக் குடியரசு எந்த மாநிலத்துக்கு வழங்கியது? கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக 500 பிளாஸ்மா அலகுகளை செக் குடியரசு எந்த மாநிலத்துக்கு வழங்கியது? கர்நாடகா. கர்நாடகா. அடுத்தது, அமெரிக்க அதிபரின் அதாவது ஜோ பைடனின் மூத்த ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்ட இந்திய வம்சாவளி பெண் யார்? அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் மூத்த ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்ட இந்திய வம்சாவளி பெண் நீரா தாண்டன். நீரா தாண்டன். அடுத்தது 176வது கேள்வி. செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக சீனா அனுப்பிய ஜூராங் என்ற ரோவர் ஊர்தியின் எடை என்ன? செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக சீனா அனுப்பிய ஜூராங் என்ற ரோவர் ஊர்தியின் எடை என்ன? இதுக்கு சரியான விடை 240 கிலோ. அடுத்தது, அதாவது சீனாவின் தியான்வென் 1 விண்கலம் செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக 15 மே 2021 தரையிறங்கியதாக சீனா அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அடுத்தது, நேபாள நாட்டின் புதிய பிரதமராக KP சர்மா ஒலி மீண்டும் எப்போது பதவியேற்றார்? நேபாள நாட்டின் புதிய பிரதமராக KP சர்மா ஒலி எப்போது மீண்டும் பதவியேற்றார்? இதுக்கு சரியான விடை 15 மே 2021. அடுத்தது, சமீபத்தில் காலமான RT பாட்டியா கேரளா மற்றும் பீகார் மாநில முன்னாள் ஆளுநர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை பஞ்சாப். அடுத்தது, அடுத்த கேள்வி 179. கேரளா மாநிலத்திற்கு ஒடிசா மாநிலத்திலிருந்து எத்தனை மெட்ரிக் டன் ஆக்சிஜனுடன் முதல் ஆக்சிஜன் ரயில் வந்தது? கேரளா மாநிலத்திற்கு ஒடிசா மாநிலத்திலிருந்து எத்தனை மெட்ரிக் டன் ஆக்சிஜனுடன் முதல் ஆக்சிஜன் ரயில் வந்தது? இதுக்கு சரியான விடை 118 மெட்ரிக் டன். 118 மெட்ரிக் டன். அடுத்தது, கோவிட் சுரக்ஷா இயக்ககத்தின் கீழ் எந்த கொரோனா தடுப்பூசி உற்பத்தி திறனை மேம்படுத்த மத்திய அரசு ஆதரவு தெரிவித்தது? கோவிட் சுரக்ஷா இயக்கத்தின் கீழ் எந்த கொரோனா தடுப்பூசி உற்பத்தி திறனை மேம்படுத்த மத்திய அரசு ஆதரவு தெரிவித்தது? இதுக்கு சரியான விடை கோவாக்சின். அடுத்தது, ஆயுதப்படை மருத்துவக் கல்லூரியின் 55வது பிரிவைச் சேர்ந்த எத்தனை மருத்துவ மாணவர்கள் மருத்துவ அதிகாரிகளாக 15 மே 2021 நியமிக்கப்பட்டனர்? ஆயுதப்படை மருத்துவக் கல்லூரியின் 55வது பிரிவைச் சேர்ந்த எத்தனை மருத்துவ மாணவர்கள் மருத்துவ அதிகாரிகளாக 15 மே 2021 நியமிக்கப்பட்டனர்? சரியான விடை 110 மருத்துவ மாணவர்கள். அடுத்தது, MS நரசிம்மன் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? MS நரசிம்மன் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? சரியான விடை கணிதம். அடுத்தது, ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு ரூபாய் 5000 கரோனா நிவாரண உதவி அளிக்கும் திட்டத்துக்கு எந்த யூனியன் பிரதேச அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது? ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு ரூபாய் 5000 கரோனா நிவாரண உதவி அளிக்கும் திட்டத்துக்கு எந்த யூனியன் பிரதேச அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது? சரியான விடை டெல்லி. டெல்லி. அடுத்து, எந்த மாநில அரசு மியூகோர் மைகோசிஸ் எனும் கருப்பு பூஞ்சை பாதிப்பை நோயாக அறிவித்தது? எந்த மாநில அரசு மியூகோர் மைகோசிஸ் எனும் கருப்பு பூஞ்சை பாதிப்பை நோயாக அறிவித்தது? சரியான விடை ஹரியானா.
ஹரியானா. அடுத்து அமெரிக்க நாடாளுமன்ற கீழவையான பிரதிநிதிகள் சபையின் குடியரசுக் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? அமெரிக்க நாடாளுமன்ற கீழவையான பிரதிநிதிகள் சபையின் குடியரசுக் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சரியான விடை எலிஸ் ஸ்டெபானிக். எலிஸ் ஸ்டெபானிக். அடுத்தது சீனாவின் பிரபல செல்லுடைபேசி தயாரிப்பு நிறுவனமான ஜியோமிக்கு விதிக்கப்பட்ட தடையை எந்த நாடு சமீபத்தில் நீக்கியது? சீனாவின் பிரபல செல்லுடைபேசி தயாரிப்பு நிறுவனமான ஜியோமிக்கு விதிக்கப்பட்ட தடையை எந்த நாடு சமீபத்தில் நீக்கியது? அமெரிக்கா. அடுத்தது பியூவை லியூ எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? பியூவை லியூ எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? மலையேற்றம். மலையேற்றம். அடுத்தது கொரோனா சிகிச்சைக்கு உதவும் 2-டியாக்சி-டி குளுக்கோஸ் மருந்தின் முதல் தொகுப்பை தில்லியில் வெளியிட்டவர் யார்? கொரோனா சிகிச்சைக்கு உதவும் 2-டியாக்சி-டி குளுக்கோஸ் மருந்தின் முதல் தொகுப்பை தில்லியில் வெளியிட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ரன்தீப் குலேரி. ரன்தீப் குலேரி. அடுத்தது மன்னிக்கவும், இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா சிகிச்சைக்கு உதவும் 2-டியாக்சி-டி குளுக்கோஸ் மருந்தின் முதல் தொகுப்பை தில்லியில் வெளியிட்டவர் ராஜ்நாத் சிங். ராஜ்நாத் சிங். அடுத்து தமிழ்நாடு மாநில மின் வாரியத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தமிழ்நாடு மாநில மின் வாரியத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் ராஜேஷ் லகானி. ராஜேஷ் லகானி. அடுத்தது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அதிவேக இணைய சேவைக்காக எத்தனை செயற்கைக்கோள்களை 15 மே 2021 விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தியது? இதுக்கு சரியான விடை 52 செயற்கைக்கோள்கள். 52 செயற்கைக்கோள்கள். அடுத்தது இந்தியாவிலேயே முதல் முறையாக 1000 ஆக்சிஜன் படுக்கைகள் கொண்ட மிகப்பெரிய கொரோனா சிகிச்சை மையம் எந்த மாநிலத்தில் பயன்பாட்டுக்கு வந்தது? இந்தியாவிலேயே முதல் முறையாக 1000 ஆக்சிஜன் படுக்கைகள் கொண்ட மிகப்பெரிய கொரோனா சிகிச்சை மையம் எந்த மாநிலத்தில் பயன்பாட்டுக்கு வந்தது? கேரளா. கேரளா. அடுத்து கொரோனாவால் உயிரிழந்தவரின் இறுதிச் சடங்கிற்காக 15,000 ரூபாய் வழங்கப்படும் என எந்த மாநில அரசு அறிவித்தது? சரியான விடை ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசம். அடுத்தது ஒவ்வொரு ஆண்டும் உலக தொலைத்தொடர்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக தொலைத்தொடர்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சரியான விடை மே 16. மே 16. மன்னிக்கு இதுக்கு சரியான விடை மே 17. மே 17. அடுத்தது மனிதாபிமான சேவைக்காக இங்கிலாந்து பிரதமரின் பாயிண்ட்ஸ் ஆஃப் லைட் 2021 விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? மனிதாபிமான சேவைக்காக இங்கிலாந்து பிரதமரின் பாயிண்ட்ஸ் ஆஃப் லைட் 2021 விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஜஸ்பால் சிங். ஜஸ்பால் சிங். அடுத்தது அமெரிக்காவில் நடைபெற்ற 2021 ஆண்டுக்கான மிஸ் யூனிவர்ஸ் அழகி போட்டியில் பட்டம் வென்றவர் யார்? அமெரிக்காவில் நடைபெற்ற 2021 ஆண்டுக்கான மிஸ் யூனிவர்ஸ் அழகி போட்டியில் பட்டம் வென்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆண்ட்ரியா மெசா. ஆண்ட்ரியா மெசா. அடுத்தது 2021 ஆண்டுக்கான இத்தாலி ஓபன் டென்னிஸ் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை யார்?
2021ஆம் ஆண்டுக்கான இத்தாலி ஓபன் டென்னிஸ் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, இகா ஸ்வியாடெக். இகா ஸ்வியாடெக். அடுத்தது 2021ஆம் ஆண்டுக்கான இத்தாலி ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? 2021ஆம் ஆண்டுக்கான இத்தாலி ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? சரியான விடை ரஃபேல் நடால். ரஃபேல் நடால். அடுத்தது தேஜஸ்வின் சங்கர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? தேஜஸ்வின் சங்கர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? நீளம் தாண்டுதல். அடுத்தது தமிழ்நாடு மாநிலத்தில் கரோனா பரவலை கட்டுப்படுத்த மு.க. ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் அடங்கிய எத்தனை பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது? தமிழ்நாடு மாநிலத்தில் கரோனா பரவலை கட்டுப்படுத்த மு.க. ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் அடங்கிய எத்தனை பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது? சரியான விடை 13 பேர். 13 பேர். அடுத்தது 200வது கேள்வி. ஜல் ஜீவன் திட்டத்தை 15 மாநிலங்களில் அமல்படுத்துவதற்காக முதல் தவணையாக எத்தனை கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்தது? ஜல் ஜீவன் திட்டத்தை 15 மாநிலங்களில் அமல்படுத்துவதற்காக முதல் தவணையாக எத்தனை கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்தது? சரியான விடை 5968 கோடி ரூபாய். அடுத்து இந்தியாவில் கரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் 10 லட்சம் பேரில் எத்தனை சதவீதம் பேருக்கு மட்டுமே பக்க விளைவுகள் ஏற்படுவதாக தேசிய ஆய்வுக்குழு தெரிவித்தது? இந்தியாவில் கரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் 10 லட்சம் பேரில் எத்தனை சதவீதம் பேருக்கு மட்டுமே பக்க விளைவுகள் ஏற்படுவதாக தேசிய ஆய்வுக்குழு தெரிவித்தது? சரியான விடை 0.61%. அடுத்தது அமெரிக்காவில் நடைபெற்ற 2021ஆம் ஆண்டுக்கான மிஸ் யூனிவர்ஸ் அழகி போட்டியில் 4வது இடம் பிடித்தவர் யார்? அமெரிக்காவில் நடைபெற்ற 2021ஆம் ஆண்டுக்கான மிஸ் யூனிவர்ஸ் அழகி போட்டியில் 4வது இடம் பிடித்தவர் யார்? இதுக்கு சரியான விடை அட்லின் காஸ்டெலினோ. இவங்க பாத்தீங்கன்னா மியான்மர் நாட்டை சேர்ந்த அழகி என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது எந்த மாநில அரசு கொரோனா தொற்றில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு ரூபாய் 10 லட்சம் நிதியுதவியாக டெபாசிட் செய்யப்படும் என அறிவித்தது? எந்த மாநில அரசு கொரோனா தொற்றில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு ரூபாய் 10 லட்சம் நிதியுதவியாக டெபாசிட் செய்யப்படும் என அறிவித்தது? ஆந்திர பிரதேசம் மாநிலம். அடுத்தது 204வது கேள்வி. கரோனா வைரஸ் தொற்றால் காலமான கே அகர்வால் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? கரோனா வைரஸ் தொற்றால் காலமான கே அகர்வால் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை மருத்துவம். அடுத்து டெல்லி யூனியன் பிரதேச கரோனா தொற்று ஏற்பட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எத்தனை ரூபாய் நிவாரணமாக அறிவித்தது? சரியான விடை 50,000 ரூபாய். அடுத்தது கரிசல் இலக்கியத்தின் முன்னோடி என போற்றப்படுபவர் யார்? கரிசல் இலக்கியத்தின் முன்னோடி என போற்றப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, கி ராஜநாராயணன். இவரை பற்றின குறிப்பு பாத்தீங்கன்னா நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல தொகுத்து வழங்கியிருக்கிற. அதாவது பாத்தீங்கன்னா 18 மே 2021 நாளுக்கான காணொலியில இவரை பற்றின முழு குறிப்பு நீங்க பாத்துக்கலாம். அடுத்தது எந்த நாட்டிற்கு 735 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான ஆயுதங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியது? எந்த நாட்டிற்கு 735 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான ஆயுதங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியது? சரியான விடை இஸ்ரேல். அடுத்தது 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நாட்டின் மொத்த விலை பணவீக்கம் எத்தனை சதவீதமாக உயர்ந்தது? 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நாட்டின் மொத்த விலை பணவீக்க விகிதம் எத்தனை சதவீதமாக உயர்ந்தது?
இதுக்கு சரியான விடை 10.42%. 10.42%. அடுத்தது, தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவான டவ்தே புயல் குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் மாகுவா இடையே எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடந்தது? தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவான டவ்தே புயல் குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் மாகுவா இடையே எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடந்தது? சரியான விடை 185 கிலோமீட்டர். அடுத்தது, ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச அருங்காட்சியக தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச அருங்காட்சியக தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மே 17. அடுத்து, மைகோர் மைகாசிஸ் என்று அழைக்கப்படும் கருப்பு பூஞ்சை நோயை குணப்படுத்த எந்த மருந்து பயன்படுத்தப்படுகிறது? சரியான விடை ஆம்போடெரிசின் பி. ஆம்போடெரிசின் பி. ஞாபகம் வச்சுங்க பார்க்கலாம். ஆன்சர் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கலாம். அதாவது 200க்கு வந்து ஆப்ஷன் ஏ, 201க்கு வந்து ஆப்ஷன் ஏ, அடுத்தது பி 202க்கு, அடுத்தது பி, அடுத்தது ஏ 205க்கு ஆப்ஷன் டி, 206க்கு ஆப்ஷன் சி, அடுத்தது 207க்கு ஆப்ஷன் ஏ, அடுத்து 208க்கு ஆப்ஷன் சி. இந்த 208க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 10.49%. அடுத்தது 209க்கு 185 கிலோமீட்டர். அடுத்தது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச அருங்காட்சியக தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சரியான விடை மே 18. மே 18. அடுத்தது, மைகோர் மைகாசிஸ் என்று அழைக்கப்படும் கருப்பு பூஞ்சை நோயை குணப்படுத்த ஆம்போடெரிசின் பி மருந்து பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது, எந்த மாநில அரசு கொரோனாவால் பலியாகும் அரசு ஊழியர் குடும்பத்துக்கு ரூபாய் 5 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவித்தது? எந்த மாநில அரசு கொரோனாவால் பலியாகும் அரசு ஊழியர் குடும்பத்துக்கு ரூபாய் 5 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவித்தது? சரியான விடை மத்திய பிரதேசம். அடுத்து, எபிவேக் கொரோனா மற்றும் கோவிவேக் என்ற கொரோனா தடுப்பூசிகளை கண்டுபிடித்த நாடு எது? எபிவேக் கொரோனா மற்றும் கோவிவேக் என்ற கொரோனா தடுப்பூசிகளை கண்டுபிடித்த நாடு எது? ரஷ்யா. ரஷ்யா. அடுத்து, சேலம் இரும்பாலை வளாகத்தில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய 500 படுக்கைகளுடன் கூடிய கரோனா சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தவர் யார்? சேலம் இரும்பாலை வளாகத்தில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய 500 படுக்கைகளுடன் கூடிய கரோனா சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அடுத்தது, திருப்பூர் நேதாஜி ஆயத்த ஆடை பூங்காவில் 18 வயதுக்கும் மேற்பட்டோருக்கான கொரோனா தடுப்பூசி போடும் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை மு.க. ஸ்டாலின். அடுத்து, தமிழ்நாடு மாநிலத்தில் ஆக்சிஜன் விநியோகம் தொடர்பான பணிகளை கவனிக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? தமிழ்நாடு மாநிலத்தில் ஆக்சிஜன் விநியோகம் தொடர்பான பணிகளை கவனிக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? சரியான விடை தாரேஸ் அகமது. தாரேஸ் அகமது. அடுத்து, கேரள மாநிலத்தின் முதலமைச்சராக எத்தனையாவது முறையாக பினராயி விஜயன் 20 மே 2021 பதவியேற்றார்? இதுக்கு சரியான விடை இரண்டாவது முறையாக. அடுத்தது, கேரள மாநிலத்தில் முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் எத்தனை பேர் புதிய அமைச்சர்களாக 20 மே 2021 பதவியேற்றனர்? இதுக்கு சரியான விடை 218வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. புதிய அமைச்சர்களாக 21 பேர் கொண்ட அமைச்சரவை. அடுத்தது, இது அநேகமாக வந்து டவுட். இது பின்னாடி வந்து இந்த கேள்வி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன்.
இது ஆன்சர் வந்து அநேகமாக 20 பேரா இருக்கும். 20 பேர் என்பது சரியான விடையா இருக்கும். அடுத்தது, கரோனா தொற்று பாதிப்பு இருப்பதை விரைவில் கரோனா தொற்று பாதிப்பு இருப்பதை விரைந்து கண்டறியும் ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட் என்ற கருவியை எந்த நகரைச் சேர்ந்த நிறுவனம் உருவாக்கியது? கரோனா தொற்று பாதிப்பு இருப்பதை விரைந்து கண்டறியும் ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட் என்ற கருவியை எந்த நகரைச் சேர்ந்த நிறுவனம் உருவாக்கியது? சரியான விடை புனே. அடுத்து, கரோனா தொற்று பாதிப்பால் காலமான ஜெகநாத் பகாடியா எந்த மாநிலத்தைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர்? இதுக்கு சரியான விடை ராஜஸ்தான். கரோனா தொற்று பாதிப்பால் காலமான ஜெகநாத் பகாடியா ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர். அடுத்தது, எந்த மாநில அரசு கருப்பு பூஞ்சை நோயை ஒரு தொற்று நோயாக அறிவித்தது? சரியான விடை எந்த மாநில அரசு கருப்பு பூஞ்சை நோயை ஒரு தொற்று நோயாக அறிவித்தது? இதுக்கு சரியான விடை ராஜஸ்தான். அடுத்தது, டவ்தே புயல் நிவாரண பணிகளை மேற்கொள்ள குஜராத் மாநிலத்திற்கு எவ்வளவு தொகையை இடைக்கால நிதியாக மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தது? டவ்தே புயல் நிவாரண பணிகளை மேற்கொள்ள குஜராத் மாநிலத்திற்கு எவ்வளவு தொகையை இடைக்கால நிதியாக மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தது? ரூபாய் 1000 கோடி. USS கார்டிஸ் வில்பர் என்பது எந்த நாட்டு கடற்படையைச் சேர்ந்த ஏவுகணை அளிப்பு திறன் கொண்ட கப்பல்? சரியான விடை அமெரிக்கா. அடுத்தது, ரஷ்யாவிலிருந்து ஜெர்மனிக்கு எரிவாயு கொண்டு வருவதற்கான நார்ட் ஸ்ட்ரீம் 2AG என்ற திட்டத்திற்கு சமீபத்தில் எந்த நாடு அனுமதி அளித்தது? அமெரிக்கா. ரஷ்யாவிலிருந்து ஜெர்மனிக்கு எரிவாயு கொண்டு வருவதற்கான நார்ட் ஸ்ட்ரீம் 2AG திட்டத்திற்கு சமீபத்தில் அமெரிக்கா அனுமதி அளித்தது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்தது, வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பான நேட்டோவில் ரஷ்ய எரிவாயு திட்ட ஒப்பந்தத்தை ரஷ்யாவுடன் இணைந்து எந்த நாடு மேற்கொண்டது? ஜெர்மனி. அடுத்து, 226வது கேள்வி, அரபிக்கடலில் உருவான எந்த புயலால் P305 என்ற எண்ணெய் துரப்பண கப்பல் நடுக்கடலில் அடித்து செல்லப்பட்டு மூழ்கியது? அரபிக்கடலில் உருவான எந்த புயலால் B305 என்ற எண்ணெய் துரப்பண கப்பல் நடுக்கடலில் அடித்து செல்லப்பட்டு மூழ்கியது? இதுக்கு சரியான விடை டவ்தே புயல். அடுத்து, எந்த நாட்டில் பாதிக்கப்படக்கூடிய மக்களின் திறன் மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உலக வங்கி 600 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க ஒப்புதல் அளித்தது? சரியான விடை பங்களாதேஷ் நாட்டில் பாதிக்கக்கூடிய மக்களின் திறன் மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உலக வங்கி 600 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க ஒப்புதல் அளித்தது. அடுத்தது, போலீஸ் அன்ட்ரிக் சுரக்ஷா சேவா பதக் விருது எத்தனை PSF பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டது? சரியான விடை 70,193. அடுத்து, மதுரை தோப்பூரில் 500 ஆக்சிஜன் படுக்கை வசதி கொண்ட சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தவர் யார்? மதுரை தோப்பூரில் 500 ஆக்சிஜன் படுக்கை வசதி கொண்ட சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை மு.க. ஸ்டாலின். அடுத்தது, எந்த மாநில அரசு கருப்பு பூஞ்சை நோயை தொற்று நோய்கள் சட்டம் 1897 கீழ் அறிவிக்கப்பட்ட ஒரு தொற்று நோயாக சேர்த்துள்ளது? எந்த மாநில அரசு கருப்பு பூஞ்சை நோயை தொற்று நோய்கள் சட்டம் 1897 கீழ் அறிவிக்கப்பட்ட ஒரு தொற்று நோயாக சேர்த்துள்ளது? ஒடிசா. அடுத்து,
எந்த நகரைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் பிரதமேஷ் ஜாஜூ 50,000 படங்கள் மூலம் நிலவின் துல்லியமான படத்தை உருவாக்கி சாதனை படைத்தான்? இது சரியான விடை புனே. அடுத்து, எந்த நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள காடுகளில் 19 மே 2021 காட்டுத்தீ வேகமாக பரவியது? எந்த நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள காடுகளில் 19 மே 2021 காட்டுத்தீ வேகமாக பரவியது? இதுக்கு சரியான விடை கிரீஸ். அடுத்து, இது மிக மிக முக்கியமான கேள்வி. அண்டார்டிகா கண்டத்திலிருந்து தனியாக பிரிந்த A76 பனிப்பாறையின் பரப்பளவு எவ்வளவு? இதுக்கு சரியான விடை 4320 சதுர கிலோமீட்டர். அடுத்து, அண்டார்டிகா கண்டத்திலிருந்து தனியாக பிரிந்த A76 பனிப்பாறையின் நீளம் என்ன? இதுக்கு சரியான விடை 175 கிலோமீட்டர். 175 கிலோமீட்டர். அடுத்தது, அண்டார்டிகா கண்டத்திலிருந்து தனியாக பிரிந்த A76 பனிப்பாறையின் அகலம் என்ன? இது சரியான விடை 25 கிலோமீட்டர். 25 கிலோமீட்டர். அடுத்தது, கேரள மாநிலத்தில் முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையிலான அமைச்சரவையில் எத்தனை பேர் புதிய அமைச்சர்களாக 20 மே 2021 பதவியேற்றனர்? 20 பேர். ஏற்கனவே இந்த கேள்வி 20 பேர் சொல்லியிருந்தது சரியானது. அப்ப 20 பேர். அடுத்தது, எந்த மருந்து கரோனா சிகிச்சைக்கான மருந்துகள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்தது? எந்த மருந்து கரோனா சிகிச்சைக்கான மருந்துகள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்தது? சரியான விடை ரெம்டெசிவிர். அடுத்தது, இந்திய போட்டியியல் ஆணையத்தின் 12வது நிறுவன தின நிகழ்ச்சியை காணொளி மூலம் தொடங்கி வைத்தவர் யார்? நிர்மலா சீதாராமன். அடுத்தது, சமீபத்தில் காலமான சுந்தர்லால் பகுகுணா எந்த துறையுடன் தொடர்புடையவர்? சரியான விடை சுற்றுச்சூழல் ஆர்வலர். சுற்றுச்சூழல் ஆர்வலர். அடுத்தது, கஷின் ரகத்தை சேர்ந்த INS ராஜ்புத் போர்க்கப்பல் எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டது? கஷின் ரகத்தை சேர்ந்த INS ராஜ்புத் போர்க்கப்பல் எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டது? ரஷ்யா. ரஷ்யா. அடுத்து, டிப்கோவான் என்ற COVID-19 ஆன்டிபாடி கண்டறியும் கருவியை உருவாக்கிய நிறுவனம் எது? டிப்கோவான் என்ற COVID-19 ஆன்டிபாடி கண்டறியும் கருவியை உருவாக்கிய நிறுவனம் எது? DRDO. அடுத்து, சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் தலைவராக தொடர்ந்து 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் தலைவராக தொடர்ந்து 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இது சரியான விடை நரீந்தர் பத்ரா. நரீந்தர் பத்ரா. அடுத்தது, ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச பல்லுயிர் பரவல் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச பல்லுயிர் பரவல் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, மே 22. அடுத்து, வடகொரியா நாட்டுக்கான அமெரிக்காவின் சிறப்பு தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? வடகொரியா நாட்டுக்கான அமெரிக்காவின் சிறப்பு தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் சங் கிம். அடுத்தது, ரஷ்யா நாட்டுக்கான இந்திய தூதர் யார்? ரஷ்யா நாட்டுக்கான இந்திய தூதர் பாலா வெங்கடேஷ் வர்மா. பாலா வெங்கடேஷ் வர்மா. அடுத்தது, கேரளாவில் வயது குறைந்த பெண் வணிக விமானி என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் யார்? கேரளாவில் வயது குறைந்த பெண் வணிக விமானி என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் யார்? ஜெனி ஜெரோம். ஜெனி ஜெரோம். அடுத்தது, புதுச்சேரி சட்டப்பேரவையின் தற்காலிக பேரவைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? புதுச்சேரி சட்டப்பேரவையின் தற்காலிக பேரவை தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர்
லட்சுமி நாராயணன். அடுத்தது, சமீபத்தில் காலமான சமஸ்கிருத அறிஞர் பண்டித ரேவா பிரசாத் திவிவேதி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? சமீபத்தில் காலமான சமஸ்கிருத அறிஞர் பண்டித ரேவா பிரசாத் திவிவேதி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? சரியான விடை மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசம். அடுத்து, கவச உடைகளை அணியும் கொரோனா போராளிகளுக்கு உதவும் கோடெக் என்ற செயற்கை சுவாச கருவியை கண்டுபிடித்த நிகால் சிங் எந்த நகரைச் சேர்ந்தவர்? கவச உடைகளை அணியும் கொரோனா போராளிகளுக்கு உதவும் கோடெக் என்ற செயற்கை சுவாச கருவியை கண்டுபிடித்த நிகால் சிங் எந்த நகரைச் சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை மும்பை. அடுத்து, சமீபத்தில் காலமான துரோணாச்சாரியா விருது பெற்ற பரத்வாஜ் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? குத்துச்சண்டை. அதாவது குத்துச்சண்டையில் துரோணாச்சாரியா விருது பெற்ற முதல் பயிற்சியாளர் ஓபி பரத்வாஜ் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது 251வது கேள்வி. பாகிஸ்தானின் கராச்சியில் அமைக்கப்பட்ட 1100 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட அணுமின் நிலையத்தை 21 மே 2021 திறந்து வைத்தவர் யார்? பாகிஸ்தானின் கராச்சியில் அமைக்கப்பட்ட 1100 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட அணுமின் நிலையத்தை 21 மே 2021 திறந்து வைத்தவர் யார்? இம்ரான் கான். அடுத்து, 2020-21 நிதியாண்டில் இந்தியாவில் தனிநபர் வருமானம் எத்தனை அமெரிக்க டாலராக உள்ளது? சரியான விடை 2227 அமெரிக்க டாலர். அடுத்தது, 2020-21 நிதியாண்டில் பங்களாதேஷ் நாட்டில் தனிநபர் வருமானம் எத்தனை அமெரிக்க டாலராக உள்ளது? சரியான விடை 253வது கேள்விக்கு இந்தியாவில் தனிநபர் வருமானம் வந்து பாத்தீங்கன்னா 1947 அமெரிக்க டாலர். அமெரிக்கா பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா 2227 அமெரிக்க டாலர். அடுத்து, இது வந்து ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட பங்களாதேஷ் நாட்டின் தனிநபர் வருமானம் வந்து பாத்தீங்கன்னா 9% வந்து உயர்ந்திருக்கிறது. அடுத்தது, எந்த இரு நாடுகள் இடையே வேளாண் துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த 3 வருட செயல் திட்ட ஒப்பந்தம் கையெழுத்தானது? எந்த இரு நாடுகள் இடையே வேளாண் துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த 3 வருட செயல் திட்ட ஒப்பந்தம் கையெழுத்தானது? இந்தியா மற்றும் இஸ்ரேல். இந்தியா மற்றும் இஸ்ரேல். அடுத்தது, வங்காள விரிகுடா கடலில் சமீபத்தில் உருவான புயலின் பெயர் என்ன? அதாவது மே 2021 மாதம் உருவான புயலின் பெயர் என்ன? யாஸ் புயல். யாஸ் புயல். அடுத்தது, கேரள மாநில சட்டப்பேரவையின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? கேரள மாநில சட்டப்பேரவையின் கேரள மாநில சட்டப்பேரவையின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் MP ராஜேஷ். அடுத்தது, சத்தீஸ்கர் உயர் நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சத்தீஸ்கர் உயர் நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் பிரசாந்த் குமார் மிஸ்ரா. அடுத்தது, CBI அமைப்பின் புதிய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? CBI அமைப்பின் புதிய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் சுபோத் குமார் ஜெய்ஸ்வால். சுபோத் குமார் ஜெய்ஸ்வால். அடுத்தது, 74வது சர்வதேச சுகாதார சபைக்கு காணொளி மூலம் தலைமை வகித்தவர் யார்? 74வது சர்வதேச சுகாதார சபைக்கு காணொளி மூலம் தலைமை வகித்தவர் யார்? சரியான விடை ஹர்ஷ்வர்தன்.
ஹர்ஷ்வர்தன். அடுத்தது, எந்த மாநிலத்தில் இயங்கும் ஆக்சிஜன் ஆலைக்கு தடையற்ற மின்சாரம் வழங்க பவர் கிரிட் நிறுவனம் டிரான்ஸ்பார்மர் அமைத்தது? இதுக்கு சரியான விடை நாகாலாந்து. அடுத்தது, பெங்களூருவில் இயற்கை முறையில் விளைந்த பலாப்பழம் எந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது? பெங்களூருவில் இயற்கை முறையில் விளைந்த பலாப்பழம் எந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது? சரியான விடை ஜெர்மனி. ஜெர்மனி. அடுத்தது, எந்த நாட்டில் சமீபத்தில் கேபிள் கார் விபத்து ஏற்பட்டது? எந்த நாட்டில் சமீபத்தில் கேபிள் கார் விபத்து ஏற்பட்டது? சரியான விடை இத்தாலி. இத்தாலி. அடுத்து, எந்த மாநிலத்தில் நாட்டிலேயே முதன்முறையாக ஒரே வழக்கில் 12 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது? எந்த மாநிலத்தில் நாட்டிலேயே முதன்முறையாக ஒரே வழக்கில் 12 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது? சரியான விடை ஆந்திர பிரதேசம். அடுத்தது, தமிழ்நாடு மாநில உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சரியான விடை தீரஜ்குமார். அடுத்தது, தமிழ்நாடு மாநில ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறை முதன்மை செயலராக நியமனம் செய்யப்பட்டவர் கே கோபால். அடுத்தது, தமிழ்நாடு மாநில சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை முதன்மை செயலராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சுப்ரியா சாஹூ. தமிழ்நாடு மாநில சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை முதன்மை செயலராக நியமனம் செய்யப்பட்டவர் சுப்ரியா சாஹூ. அடுத்தது, தமிழ்நாடு மாநில வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தமிழ்நாடு மாநில வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலராக நியமனம் செய்யப்பட்டவர் ஜோதி நிர்மலா சாமி. ஜோதி நிர்மலா சாமி. அடுத்தது, தமிழ்நாடு மாநில பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தமிழ்நாடு மாநில பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் காக்கர்லா உஷா. காக்கர்லா உஷா. அடுத்தது, தண்ணீரில் கலந்து குடிக்கும் 2DG கரோனா தடுப்பு மருந்து சந்தைகளில் விற்பனைக்காக தொடங்கி வைத்தவர் யார்? ராஜ்நாத் சிங். அதாவது DRDO தயாரிப்பான தண்ணீரில் கலந்து குடிக்கும் 2DG கரோனா தடுப்பு மருந்து சந்தைகளில் விற்பனைக்காக தொடங்கி வைத்தவர் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். அடுத்தது, ராணுவ வீரர்களுக்கும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் ஆன்லைன் மூலம் மருத்துவ சிகிச்சை வழங்கும் இணையதளத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ராணுவ வீரர்களுக்கும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் ஆன்லைன் மூலம் மருத்துவ சிகிச்சை வழங்கும் இணையத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ராஜ்நாத் சிங். அடுத்தது, மிகவும் புகழ்பெற்ற ஹாலிவுட் தயாரிப்பு நிறுவனமான MGM-ஐ $8.45 பில்லியன் எந்த நிறுவனம் வாங்கியது? மிகவும் புகழ்பெற்ற ஹாலிவுட் தயாரிப்பு நிறுவனமான MGM-ஐ $8.45 பில்லியன் எந்த நிறுவனம் வாங்கியது? அமேசான். அடுத்தது, வங்கக்கடலில் உருவான யாஸ் புயல் எந்த மாநிலங்களுக்கு இடையே கரையை கடந்தது? வங்கக்கடலில் உருவான யாஸ் புயல் எந்த மாநிலங்களுக்கு இடையே கரையை கடந்தது? ஒடிசா, மேற்கு வங்காளம். அடுத்தது, மருத்துவ தகவல் களஞ்சிய இணையதளம் மற்றும் ஆயுஷ் சஞ்சீவனி செயலியின் 3வது பதிப்பை தொடங்கி வைத்தவர் யார்? மருத்துவ தகவல் களஞ்சிய இணையதளம் மற்றும் ஆயுஷ் சஞ்சீவனி செயலியின் 3ஆம் பதிப்பை தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை கிரண் ரிஜிஜு. கிரண் ரிஜிஜு. அடுத்தது, எரிசக்தி முன்கள விருது என்று அழைக்கப்படும் சர்வதேச எனி விருது 2020க்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை CNR ராவ். அடுத்தது, தேசிய மாணவர் படை தலைமை இயக்குநரகத்தின் கைபேசி பயிற்சி செயலி 2.0-ஐ தொடங்கி வைத்தவர் யார்? தேசிய மாணவர் படை தலைமை இயக்குநரகத்தின் கைபேசி பயிற்சி செயலி 2.0-ஐ தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை அஜய் குமார். அடுத்து,
சிரியா நாட்டின் அதிபராக 4வது முறையாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? சிரியா நாட்டின் அதிபராக 4வது முறையாக தேர்வு செய்யப்பட்டவர் பஷர் அல் ஆசாத். பஷர் அல் ஆசாத். அடுத்து 2020-21 ஆண்டில் அதிக வருமானம் ஈட்டிய வீராங்கனை என்கிற பெருமையை பெற்றவர் யார்? 2020-21 ஆண்டில் அதிக வருமானம் ஈட்டிய வீராங்கனை என்கிற பெருமையை பெற்றவர் யார்? இது சரியான விடை நவோமி ஒசாகா. நவோமி ஒசாகா. அடுத்தது அணிசேரா நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் இந்தியாவின் சார்பாக பங்கேற்றவர் யார்? அணிசேரா நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் இந்தியாவின் சார்பாக பங்கேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஹர்ஷ்வர்தன். ஹர்ஷ்வர்தன். அடுத்து தமிழ்நாடு மாநிலத்தின் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை முகமது நசிமுதீன். முகமது நசிமுதீன். அடுத்தது தமிழ்நாடு மாநிலத்தின் புவியியல் மற்றும் சுரங்கம் நிர்வாக இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை நிர்மல்ராஜ். அடுத்தது தமிழ்நாடு மாநிலத்தின் கருவூல கணக்குகள் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தமிழ்நாடு மாநிலத்தின் கருவூல கணக்குகள் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை வெங்கடேஷ். அடுத்தது 2021 ஆண்டுக்கான ஐரோப்பிய சாம்பியன் லீக் கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி எது? 2021 ஆண்டுக்கான ஐரோப்பிய சாம்பியன் லீக் கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி வில்லாரியல் அணி. அடுத்தது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சரியான விடை வே பழனிக்குமார். வே பழனிக்குமார். அடுத்தது மேற்கு வங்காள மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் தலைமை ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? மேற்கு வங்காள மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் தலைமை ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? அலபன் பந்தோபாத்யாய். அடுத்தது மேற்கு வங்காள மாநிலத்தின் புதிய தலைமை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை HK திவேதி. HK திவேதி. அடுத்தது மேற்கு வங்காள மாநிலத்தின் உள்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? மேற்கு வங்காள மாநிலத்தின் உள்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் கோபாலிகா. அடுத்தது ஒவ்வொரு ஆண்டும் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சரியான விடை மே 31. மே 31. அடுத்தது எம்டி ஹார்ஸ் என்ற கச்சா எண்ணெய் கப்பல் எந்த நாட்டுக்கு சொந்தமானது? ஈரான். அடுத்தது 289வது கேள்வி எம்டி பிரேயா என்ற கச்சா எண்ணெய் கப்பல் எந்த நாட்டுக்கு சொந்தமானது? எம்டி பிரேயா என்ற கச்சா எண்ணெய் கப்பல் எந்த நாட்டுக்கு சொந்தமானது? இதுக்கு சரியான விடை பனாமா. பனாமா. அடுத்து லட்சத்தீவு அதிகாரி பிரபுல் கோடா பட்டேலை திரும்ப பெற கோரி எந்த மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது? லட்சத்தீவு அதிகாரி பிரபுல் கோடா பட்டேலை திரும்ப பெற கோரி எந்த மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது? கேரளா. அடுத்தது இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிக்க மத்திய உயர்கல்வித்துறை தொடங்கிய வழிகாட்டி திட்டத்தின் பெயர் என்ன? இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிக்க மத்திய உயர்கல்வித்துறை தொடங்கிய வழிகாட்டி திட்டத்தின் பெயர் என்ன? யுவா. அடுத்து 2021 நிதியாண்டுக்கான இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எத்தனை சதவிகிதம் வீழ்ச்சி அடைந்ததாக மத்திய அரசு அறிவித்தது? சரியான விடை 7.3%. அடுத்து துபாயில் நடைபெற்ற ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் 75 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? துபாயில் நடைபெற்ற ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் 75 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? பூஜா ராணி. பூஜா ராணி. அடுத்து
துபாயில் நடைபெற்ற ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் 51 கிலோ எடை பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? மேரி கோம். மேரி கோம். அடுத்தது, எந்த நாட்டில் ஆளில்லா குட்டி விமானம் மூலம் செயற்கை மின்னூட்டத்தை மேகமூட்டத்தில் செலுத்தி மழை பெய்ய வைக்கும் தொழில்நுட்ப திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது? எந்த நாட்டில் ஆளில்லா குட்டி விமானம் மூலம் செயற்கை மின்னூட்டத்தை மேகமூட்டத்தில் செலுத்தி மழை பெய்ய வைக்கும் தொழில்நுட்ப திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது? சரியான விடை ஐக்கிய அரபு அமீரகம். அடுத்தது, இந்த காணொளியின் கடைசி கேள்வி, சமீபத்தில் காலமான பிரபல ஹாலிவுட் நடிகர் கவின் மேக்லியோட் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? சமீபத்தில் காலமான பிரபல ஹாலிவுட் நடிகர் கவின் மேக்லியோட் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? சரியான விடை அமெரிக்கா. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது பார்த்தீங்கன்னா, அதாவது 2021 மே மாதத்திற்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது முழு மாதத்திற்கான மே மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல்ல, அதாவது 2021ஆம் ஆண்டுக்கான மே மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகளை நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.